அன்பான சொந்தங்கள் அனைவருக்குமே வணக்கம். பரபரப்பா போயிட்டு இருக்க கார்த்திகை தீபம் சீரியலை நாளைக்கு மிஸ் பண்ணிடாதீங்க. கடைசி நேரத்துல புயல் மாதிரி வந்து நம்ம ரேவதி கையில மோதிரம் போட்டார் நம்ம கார்த்திகை. அதை பார்த்து அந்த சூரியகலாம் சாமுண்டீஸ்வரியும் அப்படியே அதிர்ச்சி ஆவனாங்க. அதை தான் ஒரு குட்டி புறமோவா பார்க்க போறோம். அதுக்கு முன்னால உங்கள் சீரியல் சேனலுக்கு வந்து லைக் பண்ணாங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதாவது பாத்தீங்கன்னா அந்த சூரியகலாம் வந்து ரொம்ப சந்தோஷத்துல இருந்தா. அந்த டிரைவர் பையன் இங்க இருந்து போயிட்டான். கார்த்திகால இனிமேல் உனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்னு அவங்க அண்ணன் மருதுட்ட வந்து சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இனிமேல் நீ தான் ரேவதி கையில மோதிரம் போட போற அப்படின்னு. அதாவது பாத்தீங்கன்னா சோசியரும் டைம் ஆயிட்டு, அதாவது ரெண்டு பேரையும் மோதிரத்தை மாத்த சொல்லுங்க அப்படின்னு சொன்ன உடனே நம்ம கார்த்திக் வந்து அங்க உள்ள பிரச்சனையெல்லாம் முடிச்சுட்டு வேகமா வந்தாரு. அதாவது பாத்தீங்கன்னா வீட்டுக்கிட்ட வந்த உடனே நம்ம மயில்கிட்ட வந்து நம்ம கார்த்திக் போன் போட்டு சொன்னாரு, நான் வீட்டுக்கிட்ட வந்துட்டேன், நீங்க உடனே லைட்டை ஃபுல்லா ஆஃப் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாரு. நம்ம மயிலும் சுவிட்சு கிட்ட கரெக்டா லைட்டை ஃபுல்லா ஆஃப் பண்ணாரு. அதாவது பாத்தீங்கன்னா மேடையில ஏறி அந்த மருதுவை வந்து தூர தள்ளி விட்டு நம்ம கார்த்திக் வந்து ரேவதி கையை பிடிச்சு மோதிரம் போட்டாரு. அதுக்கடுத்து நம்ம ரேவதி வந்து நம்ம கார்த்திக் கையில மோதிரம் போட்டு விட்டாங்க அந்த மருது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு. அதுக்கடுத்து நம்ம மயில் வந்து லைட்டா போட்டாங்க. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா ரெண்டு பேரும் மேடையில நின்னதை பார்த்து சாமுண்டீஸ்வரி அப்படியே அதிர்ச்சி ஆனாங்க. இன்னொரு பக்கம் அந்த சூரியகாலா வந்து இவன் எப்படி இங்க வந்தான் மேடைக்கு அப்படின்ட்டு அதிர்ச்சி ஆகி போய் நிக்கிறாங்க. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா அந்த சாமுண்டீஸ்வரத்தை வந்து நம்ம கார்த்திக் சொல்றாரு, இப்பவும் நான் தான் ஜெயிச்சேன், ரேவதி கையில மோதிரம் போட்டது நான் தான் அப்படின்னு நம்ம கார்த்திக் சொன்னாரு. அந்த சாமுண்டீஸ்வரி அப்படியே அதிர்ச்சி ஆகுனாங்க. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா நம்ம மருதத்தை வந்து கேக்குறாங்க, அப்போ நீங்க என்ன பண்ணீங்க அப்படின்னு சொன்னோன்னே, நான் மோதிரமே போடல இந்தோ நீங்க தந்த மோதிரம் என் கையில இருக்கு, இவன் தான் போட்டிருக்கான் ரேவதி கையில அப்படின்னு சொன்னோன்னே நம்ம ரேவதியை ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. நம்ம எப்படி சார் தான் நமக்கு மோதிரம் போட்டிருக்காரு அப்படின்னு. அதாவது பாத்தீங்கன்னா சூப்பரான எபிசோட நாளைக்கு மிஸ் பண்ணிடாதீங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.